ஹலோ ஹாய் வெல்கம் டு குக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மினி சோயா வச்சு வறுவல் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சோயாவில் வந்து அந்த பெரிய சோயா இருந்தாலும் ஓகே தான், பட் அதில் செய்கிறத விட இந்த மினி சோயாவில் இந்த ரெசிபி வந்து இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் வந்து மினி சோயா எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், 1 கப் அளவு இந்த சோயா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளியை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம். ஃபஸ்ட்டு இதெல்லாமே நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணிவிட்டு வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து அப்படியே நம்ம வந்து அரைச்சி சேர்க்கணும்னு கிடையாது. அதனால் வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்துட்டு இந்த சோயா வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா ரொம்ப கொதிக்க வச்சு பண்ணோம்னா அது வந்துட்டு ரொம்ப உடஞ்சி போன மாதிரி போயிடும். அந்த மாதிரி விடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்துட்டு அது தண்ணி புழியறதுக்கு வரணும். அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப தண்ணியில் போட்டு அப்படியே ரொம்ப ஓவர் குக் பண்ணிங்கன்னா வறுக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு அதெல்லாம் உடஞ்சி ஒரு மாதிரி பீஸாக போய்டும், சரியாக வராது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து சுடு தண்ணியில் இது வந்துட்டு நல்லா அதில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது நல்லா இந்த மாதிரி வெந்த மாதிரி வந்துடும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்க வேண்டியதான். இப்போது நம்ம சோயா வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து அடுப்பில் வானல் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை தான் சேர்க்க போகிறோம். பட்டை, கிராம்பு அதெல்லாம் நான் சேர்க்கல. லாஸ்ட்டாக கொஞ்சமாக சிக்கன் மசாலா தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்தாச்சு. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தான் இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போது வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கிடுச்சு. அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு செய்யுங்க, அப்போ தான் அது வந்துட்டு நல்லா உங்களுக்கு வந்து வாசனை நல்லாயிருக்கும். ஒருவேளை நம்ம வந்து ஹையில் வச்சு செய்கிறோன்னு செஞ்சோம்னா கருகிடுச்சுன்னா அந்த ஸ்மெல் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஃபஸ்ட்டு தனி மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துட்டேன். ஏன்னா உங்களுக்கு கலர் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும், அதுக்காக. இல்லை, நீங்கள் வெங்காயத்தில் இஞ்சி பூண்டு சேர்க்குறதுக்கு முன்னாடி சேர்த்தா கூட ஓகே தான், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ அடுத்து வந்து கொஞ்சமாக இந்த மசாலாவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஆல்ரெடி சோயாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் வந்து உப்பு சேர்க்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளி இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி ஓரளவுக்கு அதோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சிம்பிள் மசாலா, பேசிக் மசாலா இருக்குது பார்த்திங்களா, அதுதான் சேர்க்க போகிறோம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், அடுத்து கொஞ்சமாக சீரகத்தூள், அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு காரம் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது. அகைன் 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ மசாலாவை நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே இதோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ அடுத்து நம்ம வந்து சோயா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சோயா தான் இதில் எடுத்து சேர்க்க போகிறோம். சோயா வந்துட்டு ரொம்ப புழிஞ்சிட்டு சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதில் கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா இந்த மசாலாவோட நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. மசாலாவோட இந்த சோயாவில் இருக்கிற தண்ணியும் மிக்ஸ் ஆகி அது வந்து சோயாக்குள்ளே அழகாக வந்து செட் ஆகி வந்துடும். அதுக்காக நான் வந்து ரொம்ப சோயாவை போட்டு பிழிஞ்சு எடுக்கலை. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டா போதும். அது நல்லா உங்களுக்கு வந்து பச்சை வாசனைலாம் போயிட்டு செட் ஆகி சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நான் மூடி போட்டு இப்போது மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா செட் ஆகி வந்துடுச்சு. இந்த எண்ணெயெல்லாம் கூட ஓரத்தில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இதே மாதிரி 2-3 டைம்ஸ் நம்ம வந்து மூடி போட்டு இதை ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு இறக்கணும்னா சூப்பராக வந்துடும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம 1 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா தான் சேர்க்க போகிறோம். இப்போது லாஸ்ட்டாக சிக்கன் மசாலா சேர்த்துட்டு அதே மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு நம்ம வச்சுட்டு இறக்கணும்னா சூப்பரான நம்மளோட இந்த வறுவல் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக தான் அகைன் நம்ம வந்து மூடி போட்டு அப்படியே சிம்மில் வச்சிட போகிறோம். இப்போ பாருங்கள், இதை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மல்லித்தழையும் நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம அதை தூவி இறக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ சிக்கன் மசாலா போட்டு நம்ம மூடி போட்டு வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இந்த பச்சை மிளகாய், மல்லித்தழை இது 2த்தையும் போட்டு இறக்குனோம்னா சூப்பரான நம்மளோட இந்த
மினி சோயா வறுவல் ரெடி ஆகிடும். இது வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், அதே மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த டைமும் ட்ரை பண்ணுவீங்க. அந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம வந்து இந்த மல்லித்தழை போட்டு இறக்க வேண்டியதான். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு, மல்லித்தழையும் சேர்த்தாச்சு. இப்போது பவுலில் மாற்றிட்டு நம்ம பார்க்கலாம். சூப்பராக நம்மளோட மினி சோயா வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா செய்யும் பொழுதே வாசனை நல்லா சூப்பராக இருக்கும் வீட்டில். அந்தளவுக்கு நல்ல சூப்பரான ரெசிபி இது. செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இப்போது நம்ம வந்து பவுலில் மாற்றிட்டு பார்க்கலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட இந்த மினி சோயா வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்றதை சொல்லுங்கள். எங்களை மாதிரி சின்ன சேனல்ஸை சப்போர்ட் கொடுங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பொழுதுமே எனக்கு இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.